இத்தனை பேர் ரோட்டுகளை ஸ்லிப் போகிறத பார்த்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லுகளை தூக்கி போட்டாலே அந்த ரோட்டில் உள்ள குப்பைகள் எல்லாம் ஆகணும். இப்போ ஒருத்தன் ஒரு கல் தூக்குனா 1000 பேர் 1000 கல் தூக்கையில் ஒரு 10 அடி சுத்தமாகும், 100 அடி சுத்தமாகும். பெரிய ஒரு வாகனத்தை நாங்கள் உடனடியாக செலுத்த முடியும். எப்போ டோசர் போட்டை எடுக்கிறது, அவங்க எப்போ வேலை செய்கிறது, அதுவரையும் நம்ம பார்த்து நம்மளால் முடிஞ்ச சேவைகளை செய்யும்போது பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும். இதுதான் செருமதானத்தினுடைய வேலை. செருமதானம் எல்லா நேரத்துலையும் செய்ய கிடைக்காது. அது செய்ய கிடைச்சவங்க கடவுளுடைய கிருபையானவர்கள். இது கடவுளுடைய சேவை. இந்த கடவுளுடைய சேவை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மாபெரும் வெற்றியே கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த செருமதான வேலையில் முழு அக்கறை கொள்ளுங்க. பார்க்க போகிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்லுகளை எடுத்து வீசுங்களே, மற்ற எல்லாமே சுத்தமாகும், தானாகவே சுத்தமாகும். ஒரு 5 பேர் சேர்ந்து சுத்தம் செஞ்சிங்கன்னா 50 அடி சுத்தமாகுது. சரியா? இதை பற்றி நான் வந்து வேற ஒரு வேலைக்கு எனக்கு இதை பார்த்தவொன்னே செருமதானம் செய்யணும்னு தோண்டிச்சு செஞ்சுட்டேன். இந்த எட்டாங்கட்டையில் பணியை போயிட்டு அந்த ரோட்டில் காணை திருப்பி விட்டு தண்ணி எடுத்து விட்டேன்னா அந்த ரோட்டில் தண்ணியெல்லாம் இப்போ மண்ணெல்லாம் கழுவிக்கிட்டு போகுது. மக்கள் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் ஓரளவு நிம்மதியாக நடமாடலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மெனக்கடணும். நான் தனியாக ஒரு மெனக்கடுறதை விட எல்லாருமே சேர்ந்து மெனக்கட்டால் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். சரி, என்ன சொன்னீங்க? நம்ம ஒரு கல் எடுத்து போட்டு இப்போ போனவங்க அவ்வளோ கல் எடுத்து போட்டாங்க. அதுதான் வெற்றி நமக்கு. Hello. இந்த இடம் சுத்தமாயிடுச்சு. So this area was cleared with his initiative. So that's what Clean Sri Lanka should do. போயிட்டு வரவா? Okay, bye.